Praise the Lord. Thank you. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் கைவிடுகிற தேவனும் அல்ல. அல்லேலூயா. ஆபத்திலே நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது முதலாவது யாரை நோக்கி பார்க்க விரும்பணும்னா கர்த்தரை நோக்கி பார்க்க விரும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க விரும்பிட்டோம் அப்படின்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உலகம் எத்தனை காரியங்கள் சொன்னாலும், மருத்துவர்கள் எத்தனை காரியங்களை சொன்னாலும், எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நம்பின பிள்ளைகளுக்கு அவர் நல்ல பதிலை கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தை நம்பிக்கையோடு நாம பார்க்கிற பொழுது, இயேசு என்னும் நாமத்தை நம்பிக்கையோடு நாம் அறிக்கை செய்கிற பொழுது அந்த நாமத்தினால் சகலமும் நமக்கு கிடைக்க பெறுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா நாமத்தினால என்ன கேட்டாலும் தருவேன்றாரு. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா காரியங்களையும் யாருடைய நாமத்துல, யாருடைய நாமத்தை அறிக்கை செய்து கேட்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை அறிக்கை செய்து அந்த நாமத்தில் நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிதாவை நோக்கி செய்கிற ஒவ்வொரு வேண்டுதலும் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய சக்தியினால் அல்ல, நம்முடைய பக்தியினால் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னும் வெளியேற பெற்ற நாமத்தில் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் கிறிஸ்து என்ன நாமம், ரட்சகர் என்ன நாமம், இயேசு கிறிஸ்து. அவரே நம்ம ரட்சகர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனும் ஒரே பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம் என்றால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. 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 குமாரனுடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும், நான் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல நல்ல பதில் தாரும், எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு விடுதலையை தாரும், என் பிள்ளைக்கு விடுதலையை கொடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் விடுதலை கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி பயணிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எப்போதுமே யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை சார்ந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் எனக்கு போதுமானவர், என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும் என்று ஒவ்வொரு நாளும் நாம அறிக்கை செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்டதான நோயா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் குணமளிக்க முடியும். அவருடைய தழும்புகளால் சுகம் அடைய முடியும்.
அந்த தழும்புகள் எதற்காக? நமக்காக ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரை துணையோடு வைத்துக் கொண்டு அவருடைய துணையோடு நாம என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல், உங்களுடைய வேண்டுதல் ஒரு நாள் வீண் போகாது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவர். என்ன பேர் இருக்குது? ஜெபத்தை கேட்கிறவர். அப்படி என்றால் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் வேதத்திலே அவரை குறித்து சொல்லி இருக்கிறது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் மகிமை பொருந்தினவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அல்லேலூயா. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பெரிதான காரியத்தை அவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன விதங்களில் யார் யார் எந்தெந்த காரியத்திலே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் நம்ம இரட்சகர் இயேசு, நம்முடைய மீட்பர் இயேசு, நம்மை விடுவிக்க வல்லவர் இயேசு, கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். தன்னை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தெய்வம் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார். உங்களுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். நிச்சயமாக அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பண தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு பண தேவைகளை யாரை கொண்டாவது எந்த சூழ்நிலையிலாவது கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். கைவிடுவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். எல்லா காரியத்தையும் அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் தேவனுடைய பாதத்திலே நின்று ஜெபிக்கிற பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு உங்க பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள், உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. காரணம், அவரை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுப்பார். இந்த உலகத்தில் நமக்கு பதில் கிடைக்காமல் போகலாம், இந்த உலகத்தில் நமக்கு விடை கிடைக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தரிடத்திலே நமக்கு பதில் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன கேள்விகள் கேட்டாலும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பின்தொடர்ந்து கடந்து கொண்டோம் என்றால் அவர் நமக்கு முன்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் கோணலானவைகளை செவையாக்குவதற்காக. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் சரி இல்லையோ அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு அவர் நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வீட்டிற்கு போவதற்கு முன்னாலே நம்ம வீட்டுக்கு முன்னால நமக்கு முன்னால யாரு போறா? இயேசுப்பா போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நம்ம எங்க போனாலும், அதனால் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் பாடுகிற பொழுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற சங்கீதம் 121 சொல்லப்பட்டது போல, அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம போவையிலும் ஆசீர்வாதமாய் இருப்போம், வரையிலும் ஆசீர்வாதமாய் இருப்போம். அல்லேலூயா. தரித்திரத்தையும் வறுமையையும் வெறுமையையும்
ஒழித்து கட்டுவதற்கு, அவைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவதற்கு ஒரு உதவியாளர், ஒரு சகாயர் இருக்கிறார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அவர் நிச்சயமாய் இக்கட்டில் உங்களுக்கு உதவி கரத்தை நீட்டுகிறவர். அவர் கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஒரு வசனம் வாசிப்போமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை சற்று தியானிப்போம். யோபுவின் புஸ்தகம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு குறித்திருக்கிற நன்மைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை முன்குறித்து விட்டால், அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை முன்குறித்து விட்டால், அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் கொடுக்கிற பொழுது, உங்களுக்கு எடுத்து தடுகிற பொழுது, உங்களை விட்டு வியாதியை விலக்கி போட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து விட்டால், கர்த்தர் நாள் குறித்து விட்டால், அந்த பிசாசை கர்த்தர் துரத்துகிற பொழுது இன்னொருத்த மறுபடியும் உங்கள்கிட்ட ஏவ முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் குறித்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு குறித்தது, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். எந்த வருஷத்துக்கு, எந்த மாதங்களுக்கு, எந்தெந்த வாரங்களில், எந்தெந்த நாட்களில், எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தேவன் குறித்து வைத்திருக்கிறாரோ அந்தந்த நேரங்களில், அந்தந்த நாட்களில், அந்தந்த வாரங்களில், மாதங்களில், வருடங்களில் கொடுத்து நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் கொடுக்க நினைக்கிற பொழுது எவருமே தடை செய்ய முடியாது, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் குறுக்க வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் குறித்த காலத்துல வீட கட்டணும்னு நினைச்சாரு அப்படின்னா எந்த காரியமும் தடையாகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பார். அவர் ஒரு நேரத்தையும் சமயத்தையும் குறித்து வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் வேலை வருகிற பொழுது, அல்லேலூயா, அவர் வேலை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குறித்திருக்கிறது நிறைவேறிவிடும். உங்களுக்கு என்ன அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் காரியம் உங்களுக்கு உண்டான நன்மைகள், சுகத்தை கொடுக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு பொருளாதார காரியத்தை கொடுக்கிறது, ஸ்தோத்திர சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நல்ல தூக்கத்தை கொடுக்கிறது, எல்லாம் அவர் குறித்து வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் அவரிடத்தில் அநேகம் இருக்கிறது. அவைகள் எல்லாம் உங்களுக்காக குறிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அவை உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அவைகளை உங்களுக்கு அவர் குறித்து வைத்திருக்கிறதை, அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவர். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தங்களை அனுதினமும் கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிறைவேற்றுவார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ, இன்னும் என் குடும்பம் செழிக்கவில்லை, என் குடும்பம் இன்னும் எழ முடியவில்லை என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம் நீங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளையிட அவர் தயாராக இருக்கிறார். குறித்து விட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முன் குறித்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அவர் குறிச்சிட்டாருன்னா அந்த நோய் விலகிடும். அல்லேலூயா. என்ன கட்டுகள் இருந்தாலும் சரி, அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்று கர்த்தர் குறித்திருக்கிற காலம் வந்துட்டு அப்படின்னா அந்த கட்டு அன்றைக்கு அவிழ்க்கப்பட்டு விடும்.
அல்லேலூயா. அது என்ன விதமான கட்டுகளா இருந்தாலும் சரி, வெள்ளி சூனிய கட்டாய் இருந்தாலும், மாந்திரீகத்தின் கட்டாய் இருந்தாலும், செய்வனின் கட்டாய் இருந்தாலும், ஏவலின் கட்டாய் இருந்தாலும், பிசாசின் கட்டுகளாய் இருந்தாலும், வியாதியின் கட்டுகளாய் இருந்தாலும், பொறாமையின் கட்டுகளாய் இருந்தாலும், அந்த கட்டுகளை கர்த்தர் குறித்த நாளிலே அவிழ்த்து விடுவார். அல்லேலூயா. அவர் கட்டுகளை அவிழ்க்குவதற்கு, கட்டுகளை உடைத்து எறிவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன். எல்லா கட்டுகளையும் அவர் உடைத்து எறிவார். அல்லேலூயா. வெண்கல சங்கிலிகளா இருந்தாலும் சரி, இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் உடைக்கப்படும். அவர் குறித்த காலத்தில் அந்த சங்கிலிகளை அவர் உடைத்து எறிவார். ஒரு நேரம் குறித்தார், ஒரு காலம் குறித்தார். எதற்கு? எரிகோ கோட்டை உடைக்கப்படுவதற்கு, எரிகோ கோட்டை தகர்க்கப்படுவதற்கு தேவன் குறித்த நேரத்தில் என்ன குறித்தார்? 7 நாட்கள். அல்லேலூயா. எத்தனை நாட்கள் குறித்தார்? 7 நாட்கள் குறித்தார். 7 நாட்கள் குறித்தவுடனே எரிகோ கோட்டை அவர் குறித்த நேரத்தில் விழுந்தது. அல்லேலூயா. அதே போல் நாகம்மானுடைய குஷ்டரோகம் சுத்தமாவதற்கு 7 முறையை குறித்தார். 7 முறை யோர்தானிலே போய் நீ ஸ்நானம் பண்ணி சுத்தமாவா என்று சொன்னார். 7 முறை ஸ்நானம் பண்ணினார். குறித்த நேரத்தில் 7வது முறை ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கிற பொழுது சிறு பிள்ளையின் மேனியை போல் சுகத்தோடு எழும்பினான். குறித்த நேரத்தில் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை குறித்த காலத்தில் சொல்றோம்ல, வேதத்துல பார்க்கிறோம், யோவான் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்திருந்தான். குறித்த நேரம் வந்துச்சு, குறித்த வேலை வந்துச்சு. ஆண்டவர் அவனை நினைக்கிறார், அவனை பார்க்கிறார். அந்த நேரத்துல, குறிக்கப்பட்ட நேரத்துல அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய காலம் வந்து விட்டது. ஆண்டவர் அவனை தேடி போனார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பினார். அவர் குறித்ததை நிறைவேற்றினவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல பிறவியாய் பார்வையற்றவனாய் பிறந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள். அவனை பார்த்து எல்லோரும் கேட்டார்கள், அவனை குறித்து தேவனிடத்திலே கேட்டார்கள். இவன் பிறந்தது, இவன் குருடனாய் பிறந்தது, பார்வையற்றவனாய் பிறந்தது, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, இவன் தேவ மகிமைக்கென்று இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் குறித்த நேரம் வந்துச்சு. அந்த நேரத்துல அவன் கண்ணை திறந்து விட்டுட்டாரு. அல்லேலூயா. அந்த வேலை வரணும். அவர் குறித்த நேரம், அவர் குறித்தது நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்ற வேத வாக்கியத்தின்படி அவர் குறித்த நேரம், குறித்த காலத்திலே நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. 18 வருஷம் ஆபிரகாமுடைய குமாரத்தி என்று சொல்லுகிறார். 18 வருஷம் கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரியை யாரு கட்டி வைத்திருந்தார்களாம்? பிசாசு 18 வருஷம் இந்த ஆபிரகாமுடைய குமாரத்தை கட்டி வைத்திருக்கிறான் என்று இயேசு அறிக்கை சொல்லிவிட்டு, அந்த ஜனங்களுக்கு மத்தியில் சொல்லிவிட்டு, அந்த ஸ்திரீயானவளை 18 வருஷம் உள்ள அந்த பிசாசின் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். கூணு நிமிர்ந்தது. ஹல்லேலூயா. காரணம், அவர் குறித்தது நிறைவேறும்படியாக அந்த வேலை வந்தது. ஹல்லேலூயா. பிசாசு எத்தனை காலங்கள் ஒருவேளை உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கட்டி வைத்திருந்தாலும் சரி, அது என்ன பிரச்சனையில கட்டி வைத்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேலை வரும். அவர் குறித்த நேரம் வரையில அவர் தேடி வந்து கட்ட அவிழ்த்து விட்டுட்டு போயிருவாரு. அல்லேலூயா. அவர் தேடி வந்து சரி பண்ணிட்டு போயிருவாரு. அல்லேலூயா. கைவிடவே மாட்டாருங்க. 18 வருஷம் கோணியாயிருந்த அந்த ஸ்திரியை அவர் குறித்த நேரத்தில் விடுதலை கொடுத்தார். அதே போல 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த மனுஷனை குறித்த நேரத்தை, அவனுக்கு குறித்த நேரத்தில் அவனுக்கு சுகமாக்கி கொடுத்தார்.
அல்லேலூயா. நாகமானுக்கு குறிக்கப்பட்ட நேரம் 7 முறை ஸ்நானம் பண்ணு என்று சொன்னார். 7 முறை ஸ்நானம் பண்ணின உடனே அவனுக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் அது நிறைவேறியது. அல்லேலூயா. அதே போல எரிகோ கோட்டை 7 நாள் சுற்றி வாருங்கள் என்று குறிக்கப்பட்டது. குறிக்கப்பட்ட நேரம் முடிந்தவுடனே குறிக்கப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். 7வது நாள் எரிகோ கோட்டை ஆர்ப்பரிக்கிற பொழுது விழுந்து நொறுங்கியது. அல்லேலூயா. அவர் குறித்ததை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியின் கட்டுகளிலே பிள்ளைகள் இருந்தாலும் சரி, குடும்பம் இருந்தாலும் சரி, அவர் உங்க பிள்ளைகளுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். விடுதலை கொடுப்பேன்னு சொல்லிட்டார்னா, சுகம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார் என்றால், அவர் விடுதலை ஆக்குவேன், உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார்னா அதை நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. திருமண தடையை நீக்குவேன் சொல்லிட்டாருன்னா நீக்கிடுவார். அந்த வேலை வரணும். அவர் குறித்ததை நிறைவேற்றி தருவார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் குறித்து விட்டார் என்றால் அவர் குறித்ததை நிறைவேற்றுகிறவர். என்ன தடை வந்தாலும் கர்த்தர் விலைக்கு போடுகிறவர். அல்லேலூயா. அவர் குறித்தது நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அவரிடத்துல அநேக ஆசீர்வாதம் இருக்குங்க. உங்களுக்கு அள்ளி கொடுக்க, கிள்ளி கொடுக்க இல்ல. எப்படியா? அள்ளி வாரி வாரி அள்ளி கொடுப்பதற்கு அவரிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக விடுதலை, அநேக விதமான பாதுகாப்பு, கிருப, தயவு, அன்பு அதிகம் உண்டு. அல்லேலூயா. இவைகளெல்லாம் உங்களுக்கு குறித்த நேரத்துல கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அவர் கிருபை உங்களை தாங்கும், அவருடைய தயவு உங்களை தாங்கும், அவருடைய கரம் உங்களை தாங்கும். நிச்சயமாய் கைவிட மாட்டார். தெய்வ பிள்ளைகளே, குறித்த நேரத்தில் குறித்த வேளையில் அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு குறித்திருக்கிற காலம், நமக்கு எந்த வருஷத்துல எதை தரணும்னு கர்த்தர் தீர்மானித்தாரோ அதை அந்த வருஷத்துல தந்து விடுவார். அல்லேலூயா. குறித்த நேரத்தில் தெய்வ பிள்ளைகளை, நம்ம கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அப்பாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லி பழகணும். அல்லேலூயா. அதான் பக்தன் பாடுவார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த வாழ்க்கையில கடந்து வந்த காரியங்கள் எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்த்தா நம்ம அப்பாவுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம் சொல்லணும். எத்தனை நன்றி செலுத்தினால போதாது. அல்லேலூயா. இந்த இடத்துல ஜீவனோடு நிற்கிறன்னா அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு. அல்லேலூயா. இந்த இடத்துல உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரனாய் நிற்கிறேன் என்று சொன்னால் அவருடைய அனாதி தீர்மானம், அவர் குறித்து வைத்த தீர்மானம். அல்லேலூயா. அவர் குறித்ததை நிறைவேற்றுகிறவர். அவரிடத்துல உங்களுக்கு உண்டான யாவற்றையும் நிறைவாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு அவர் கொடுத்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் உங்களை எந்த சூழ்நிலையில் கைவிட மாட்டார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஓ ஸ்தோத்திரம், வியாதியை கண்டு, வறுமையை கண்டு, தரித்திரத்தை கண்டு, கடனை கண்டு, இன்னும் பல பிரச்சனைகளை கண்டு, போராட்டத்தை கண்டு ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சொன்னால், அவர் உங்களுக்கு குறித்த விடுதலையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு குறித்த சுகத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க குறித்ததை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
நிச்சயமாய் கொடுப்பேன் என்றவர் கொடுத்தே தீருவார், விடுவிப்பேன் என்றவர் விடுவித்தே தீருவார். அல்லேலூயா. சுகம் அளிப்பேன் என்று சொன்னவர் சுகத்தை அளிப்பார். பிசாசை துரத்தி விடுவேன், கட்டுகளை உடைத்து போடுவேன் என்று சொன்னவர் பிசாசுகளை துரைத்து அவனுடைய சகல கட்டுகளை உடைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையின் வாழ்க்கையில் வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் குறித்தது நிச்சயமாய் நிறைவேறும். உங்க மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, உங்களை குறித்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ, உங்கள் நிமித்தம் என்ன முகாந்திரம் இருக்கிறதோ அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டு செய்வதற்கு அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதை எவராலும் தடை செய்ய முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே ஒரே ஒரு விசை கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. இந்த நல்ல அருமையான பகல்கால வேளையில் ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகள், இயேசுவே எனக்கு குறித்ததை நீ நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். எனக்காக எவைகளெல்லாம் இந்த பூமியிலே நன்மையான காரியங்களை குறித்து வைத்திருக்கிறீரோ, சுகமான காரியங்கள், இன்பமான காரியங்கள், பாதுகாப்பான காரியங்கள், விடுதலையான காரியங்கள் எவைகளெல்லாம் குறித்து வைத்திருக்கிறீரோ அவைகளெல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே. நீர் நிறைவேற்ற வல்லவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இதோ தகப்பனே, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஓ தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற உங்க பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைப்பீராக, வேதனைகளை மாற்றுவீராக, வருத்தங்களை மாற்றுவீராக, அவருடைய மன கவலைகள், தீராத பாடுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அவங்க இருதயத்தில் இருக்கிற மன உளைச்சல், மன வேதனை, நொறுங்கியிருக்கிற இருதயத்தின் கவலைகள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா, நீங்கட்டும். நிறைவேற்றி கொடுப்பீராக, சமாதானத்தை நிறைவேற்றி கொடுப்பீராக, சந்தோஷத்தை நிறைவேற்றி கொடுப்பீராக, அவர்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. திருமண தடைகளை நீக்கி போடுகாண்டவரே, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் அப்பா. அதற்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால், திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்தின் தடைகள், வீடு கட்டுகிற தடைகள், வேலை வாய்ப்பின் தடைகள், வருமானத்தின் தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா வியாதிகளும் விலகி போகட்டும், எல்லா நோய்களும் விலகி போகட்டும். பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், அவருடைய வல்லமைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அற்புதம் செய்யப்பா. வலிகளும் வேதனைகளும் எரிச்சல்களும் காண்டானைகளும் விலகி போகட்டும் ஆண்டவரே. விடுதலை கொடுப்பீராக. போதை வஸ்துகளில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, மனநிலை பாதிப்பிலிருந்து ஆண்டவரே, சரீர ஆண்டவரே உறுப்புகளின் பாதிப்பிலிருந்து, சரீர மண்டலத்தின் பாதிப்பிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக, ஒரு சுகத்தை கொடுப்பீராக. மரண கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், மரண வியாதிகள் சுகமாகட்டும், மரண நோய்கள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. தாமதங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இழந்ததை பெற்றுக் கொள்ளட்டப்பா. அவங்க பிரயாசப்படுகிற காரியத்தை ஜெயமாய் முடித்து கொடுப்பீராக. விரும்புகிற காரியம் ஜெயமாய் முடியட்டும். எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, ஜெயமாய் நடக்கட்டும் ஆண்டவரே. காரியத்தை வாய்க்க செய்வீராக. தாமதங்கள் நீங்கி போகட்டும் ஐயா, தடைகள் விலகி போகட்டும், எதிர்ப்புகள் முறியடிக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஐயா. வழக்குகளுக்கும் ஆண்டவரே, வாதிகளுக்கும், வியாதிகளுக்கும், வறுமைக்கும், வெறுமைக்கும், தரித்திரத்துக்கும், கடனுக்கும் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எத்தனை லட்சங்கள் கடனை இருந்தாலும் அந்த கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஒரு விடுதலையின் வாழ்க்கை வாழட்டும், கண்ணீரற்ற வாழ்க்கை வாழட்டும், நிம்மதியான வாழ்க்கை வாழட்டும், நோய் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழட்டும் ஐயா. குறைவு இல்லாத நிறைவான வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் இழந்ததை மீட்டுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவரே, தடைகளை நீக்கி, தாமதங்களை நீக்கி, எதிர்ப்புகள், போராட்டங்களை முறியடித்து கிடைக்க செய்வீராக. கைகூடி வர செய்வீராக. காரியங்கள் கைகூடி வரட்டும் ஐயா. காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும்.
தேவன் பெரிய காரியங்களை செய்யப்பா. நல்ல படிப்பை ஆசீர்வதிங்க. வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவரே படிப்புக்கு ஏற்ற வருமானம், படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த எந்த துறைகளில் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்களோ, முயற்சியும் பயிற்சியும் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெற்றி பெறட்டும் ஆண்டவரே, ஜெயம் பெறட்டும் ஆண்டவரே, அன்மை பெற்றுக் கொள்ளட்டும், நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. ஓ, வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக, நிலங்களை மீட்டு கொடுப்பீராக, வீட்டை மீட்டு கொடுப்பீராக, பொன்பொருளை மீட்டு கொடுப்பீராக, பணத்தை மீட்டு கொடுப்பீராக, இழந்தவைகளை ஆண்டவரே மீட்டு கொடுங்கப்பா. இழப்பதற்கு இனி ஒன்று இல்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறவர்களுக்கு கவலையை மாற்றுவீராக, கண்ணீரை மாற்றுவீராக ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. கற்ப ஸ்திரீகளை ஆசீர்வதிங்கப்பா, கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கற்பத்தில் வளர்கிற குழந்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்லபடியாக பெற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. நல்ல பிரசவத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு மாதமும் நல்ல வளர்ச்சி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு குறை இல்லாமல் கற்பத்தில் வளர்கிற குழந்தைகள் வளரட்டும் இயேசுவின் நாமத்தில். நல்ல வளர்ச்சி இருக்கட்டும் ஐயா. தாயும் சேயும் நலமுடன் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஏற்ற காலத்திலே, குறிக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவரே நல்ல பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. பயந்த காரியங்கள், கலங்கின காரியங்கள், அச்சப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. எல்லா பிள்ளை சூனிய மாந்திரிக செய்வனின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவீராக. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. வேதனையை மாற்றி போடுவீராக. நரம்பு வியாதியை குணமாக்கும் ஐயா, தோல் வியாதியை குணமாக்கும் ஐயா, எலும்பு வியாதிகளை, ரத்த வியாதிகளை குணமாக்குவீராக ஆண்டவரே. மூளை பிரச்சனை சரி பண்ணுவீராக ஆண்டவரே. கர்ப்பப்பை பிரச்சனையை சரி பண்ணுவீராக ஆண்டவரே. எல்லா கேன்சர் கட்டிகள், எல்லா டிபி வைரசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லா கட்டிகளும், கொழுப்பு கட்டிகள், கேன்சர் கட்டிகள், தைராய்டு கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உச்சந்தலை முதல் உள்ள கால்வரையில் ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுப்பீராக. எரிச்சல் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா. இடுப்பு வலிகள், உட்கார முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்கள், செயல்பட முடியாமல் படுக்கையில முடங்கி கிடக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்கி நடமாட செய்வீராக. எலும்பி விடுவீராக. எலும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். வியாதி படுக்கை நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, படிப்பிலே பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள், தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெற்றி பெறட்டும் இயேசுவின் நாமத்தினால். தாவே உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளரட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேத வாசிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே வருகிற கிரியைகள் எல்லாம், தடை பண்ணுகிற கிரியைகள் எல்லாம் விலகி போவானோடு. ஜெப ஆவியினாலும், விண்ணப்பத்தின் ஆவியினாலும், பெருமூச்சின் ஆவியினாலும் ஆண்டவரே நிரப்பி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பி கர்த்தாவே நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுங்க ஐயா. எதிர்ப்புகளை முறியடித்து போடும் ஐயா. தாமதங்கள் விலகி போகட்டும், துரிதப்படட்டும், நன்மைகள் துரிதப்படட்டும், ஆசீர்வாதங்கள் தீவிரமாய் உங்க பிள்ளைகளுக்கு கிட்டி சேரட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும். உடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவேற்ற ஆண்டவரே, நீர் குறித்ததை நிறைவேற்றி முடிப்பீராக. உம்மிடத்தில் உள்ள அநேக நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா ஆண்டவரே அப்பா, கை கால் செயல்படாத ஆண்டவரே, வாய் செயல்படாத ஆண்டவரே, காது செயல்படாத, கண் செயல்படாத ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் சுகமாக்குவீராக ஆண்டவரே. கண் வியாதி, காதுகள் வியாதி, மூக்கு வியாதி, தொண்டை வியாதி ஆண்டவரே, எல்லா குரல் வலி பிரச்சனைகள் ஆண்டவரே, உணவு குழல் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை, இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவானாக. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இருதயம் வாழட்டும் ஆண்டவரே. நுரையீரல் குணமாகட்டும். மூச்சு திணறல்கள் வரக்கூடாதுப்பா. சுவாச பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவரே. தூங்க முடியாமல் தூக்கம் ஆண்டவரே, தூக்கத்தை கெடுக்கிற எல்லா தடைகளும் விலகி போகட்டும்.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட முடியாமல், தண்ணீர் குடிக்க முடியாமல் தவிக்கிறவர்கள் நல்ல சாப்பிடவும், நல்ல தண்ணீர் குடிக்கவும், நல்ல நடமாடவும் ஆண்டவரே சத்துவம் உண்டாக உதவி செய்வீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். கை குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாலிபர்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. மதுபானத்துக்கு அடிமையாயிருக்கிறவர்களை அதிலிருந்து விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. போதை வஸ்துகளுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. குடும்பங்கள் சமாதானமாய் வாழட்டும் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற பிள்ளைகள் கொண்டு சேர்ந்து வாழட்டும் ஆண்டவரே. எல்லா பிரிவினையின் ஆவிகளும் முறியடிக்கப்படுவதாக. இன்னும் ஆண்டவரே, விபத்துகளினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முடங்கி கிடக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்கி மறுபடியும் எழுப்பி நடமாட, எழுப்பி பிரகாசிக்க செய்வீராக. முறிந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. தடைப்பட்டு இருக்கிற ரத்த ஓட்டங்கள் சீராய் செயல்படுவதாக. கர்த்தாவே பெரிய காரியங்களை செய். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் குறித்ததை உங்க பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே. இந்த வார்த்தையை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பழிக்கட்டும் ஐயா ஆண்டவரே. நன்மை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம்.